தேசம் முழுவதும், பட்டணங்கள் முழுவதும், மாவட்டங்கள் தோறும் அனுப்பி அவர் எனக்கு செய்த நன்மைகளை, ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த எனக்கு செய்த நன்மைகளை சொல்வதற்காக கர்த்தரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன், சாமியாடி குடும்பம். என்னுடைய தகப்பனார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க. அந்த காலத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சி. அவங்க ஒரு நல்ல வியாபாரி. நெல், தேங்காய், கோரை, தோல், இப்படி பல தரப்பட்ட வியாபாரத்தினுடைய தகப்பனார் அவர்கள் செய்து வந்தார்கள். அவருடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னணியான நிலையில், ஒரு எடுத்துக்காட்டாக, பலருக்கு முன்னோடியாக, ஒரு சமுதாய சீர்திருத்தவாதியாக, மதுபானம் குடிக்கிறவர்கள், புகைப்பிடிக்கிறவரெல்லாம் நல்ல புத்தியை சொல்லி, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி அறிவுரையெல்லாம் சொல்லிப்படி நடத்தினவர். ஜாதி கொடுமைகளை கிட்டத்தட்ட 50-55 ஆண்டுகளுக்கு முன்பு திருவாரூர் பட்டணத்தை சுற்றி இருக்கிற சில பகுதிகளில் அந்த ஜாதி கொடுமையெல்லாம் எதிர்த்து நாடகம் நடித்து மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கினவர். அவருக்கு, என்னுடைய தகப்பனாருக்கு 2 திருமணங்கள். முதல் திருமணம் என்னுடைய பெரியம்மா இறந்த பிறகு என்னுடைய தாயாரை திருமணம் செய்திருக்கிறார்கள். என்னுடைய முதல் திருமணத்தில் பிறந்த 3 பிள்ளைகள். அடுத்து பிறந்தவர்கள் நாங்கள் 7 பிள்ளைகள். ஒரு மகள் விஷம் தீண்டி இறந்து போனார்கள். பாக்கி 6 பேரும் உயிரோடு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய குடும்பம். என்னை தகப்பனாரோடு பிறந்த மூத்த அக்கா, அவங்க 5-6 பேர் உடன்பிறப்புகள். அதில் மூத்த சகோதரி நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட கிட்டத்தட்ட 110-120 வயதை கடந்தவர்கள் வாழ்ந்தார்கள். சாமியாடியே மரணத்தை சந்தித்தார்கள். திருமணம் ஆகி ஒரு நாள் கூட என்னுடைய அப்பாவுடைய அக்கா கணவனோடு வாழவில்லை. திருமணம் ஆகி 3ஆவது நாள் விருந்து செய்து பெண் வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டில் கொண்ட பெண்ணை விடுவார். இன்றைக்கும் அது இந்துக்களுடைய வழக்கம். அது கிறிஸ்தவர்களும் அதை பின்பற்றி வருகிறார்கள் சிலர் இடங்களில். ஆனால் நாங்கள் திருமணம் செய்கிற இடத்துல அன்றைக்கே பெண்ணை மாப்பிள்ளை வீட்டில் விட்டு தான் வருவோம். நான் நடத்துகிற சபையில் வேறு யார் சொல்லி கேட்க மாட்டோம். இப்போ அந்த காலத்தில் உள்ள முறை இன்றைக்கும் தமிழர்கள் மத்தியில் அது பரம்பி வருகிறது. 3ஆவது கொண்ட மாப்பிள்ளை வீட்டிலோடு அப்படி மத்தியான வேலையில் சாப்பிட்டுட்டு விருந்து பண்ணிவிட்டு எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அத்தை, எங்கள் அப்பாடைய அக்கா, அவங்க வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. என்னுடைய குலதெய்வமானது என்னுடைய அத்தையுடைய பெயரை சொல்லி, லட்சுமி இங்கே என்ன உனக்கு வேலை வா அப்படின்னு சொல்லி கொல்லப்புறமாக அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தூரம், 15 கிலோமீட்டர் குறையாது, வயல் காட்டில் விழுந்து அழைச்சிட்டே எங்கள் சாமி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு 1 மணி நேரம் கூட உங்கள் புருஷனோட சேர்ந்து வாழவில்லை. கடைசி வரையும் அவர்கள் தனிமையாக சாமியாடி. எங்கள் வீட்டில் விட்டு வெளியில் யாராவது போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெளியில் ஆபத்துன்னு சொன்னால் எங்கள் அத்தை மேலே சாமி வந்துடும். அடுத்து எங்கள் அப்பாவுடைய அடுத்த தம்பி சித்தப்பா, அவரும் சாமியாடுவார். எங்கள் பாட்டி, எங்கள் குடும்பம் சாமியாடி குடும்பம். எல்லாருக்கும் திருநீர் கொடுக்குற குடும்பம், அருள்வாக்கு சொல்லுகிற குடும்பம். நாங்கள் திருநீர் வாங்கின குடும்பம் அல்ல, கொடுத்த குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தில் பிறந்த என்னை கர்த்தர் ஊழியக்காரனாக தொட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக சாமியை வரவழைப்பது எப்படி, சாமியோடு பேசுவது எப்படி, இந்த செய்வனைகள்லாம் எவ்வளவு கொடூரமானது என்பதை எங்கள் தெய்வத்தின் வழியாகவே நாங்கள் எல்லாம் நன்றாக அதை கேட்டு அறிந்திருக்கிறோம். இப்படி வளர்ந்த இந்த குடும்பத்தில் என்னுடைய தகப்பனாருடைய வியாபாரம் நல்ல சிறப்பாக இருந்தது. திடீரென்று நான் 8ஆவது படிக்க ஆரம்பிக்கும் பொழுது 8, 9, 10 8 ஆரம்பிச்சிட்டு தரித்திரியம் அது அப்படியே குறைய ஆரம்பித்தது. அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய நன்மைகள்லாம் குறைய ஆரம்பித்தது. எங்கள் அப்பா தெய்வத்தை நிறைய நம்புறவங்க, ஆனால் செய்வனையை நம்பாதவங்க. ஒரு மனுஷன் செய்வனை செய்து ஒரு மனுஷனை எப்படி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறவங்க. அதனால் என்னுடைய தகப்பனார் செய்வனையை நம்பலை. செய்வனையை நம்பாததுனால தான் எங்கள் அப்பா செத்து போனார். அவர் செய்வனை நம்பியிருந்தாருன்னா ஏன் இந்த செய்வனை வருது, இது யார் செய்கிறா, இது யாரை வச்சு செய்கிறாங்க, அவருக்கு ஒரு நல்ல விடை கிடைச்சிருக்கும். வியாழக்கிழமையில் நாகூர் தர்காவில் போய் படுத்துருவாங்க. நைட்டு காலையில் கிளம்பி வருவாங்க. சக்கரை பொட்டலம் கொண்டு வந்தீங்களே, நான் ஹாஸ்டலில் இருப்பேன், ஹாஸ்டலில் ஒன்று கொடுத்துட்டு வருவாங்க. அவ்வளோ ஒரு தெய்வ பக்தியில் சிறந்த ஒரு தகப்பனார். ஆனால் அவர் செய்வனையில் பாதிக்கப்பட்டார். செய்வனை என்பது தெரியாது, நலிவடைய ஆரம்பித்தார். 10th படிக்கும்போதெல்லாம் தரித்திரம் உச்சகட்டத்துக்கு போச்சு. +1 +2 சொல்லவே வேண்டாம், சாப்பாட்டுக்கு பஞ்சம் நிலை வந்து போச்சு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாட்ட எப்பொழுது 5 பேர் 10 பேர் கூட இருப்பாங்க. மாட்டு வண்டி கிராமத்தில் வச்சுருப்பாங்க, பாறை வண்டி. அந்த வண்டி தான் எங்கள் அப்பா வச்சுருப்பாங்க. மரம் ஏறுறவங்க, தென்னை மரம்,
அந்த தேங்காய் கை பார்க்குறவங்க, அதை உரிக்கிறவங்க, கோரை இது சரி பண்ணுறவங்க, இப்படி குறைந்தது ஒரு 5லிருந்து 10 பேர், எப்பொழுதுமே 5 பேர் குறையாது. இப்படி பிழைப்பை கொடுத்த என்னுடைய தகப்பனார் கடைசியில் ஒரு டீக்கு வாங்கி குடிக்க காசு இல்லாமல் கஷ்டப்பட்டேன். இந்த நிலையில் நான் கல்லூரி படிப்பை எட்டுகிறேன். கல்லூரியில் கொண்டு சேர்ப்பதற்கு என் தகப்பனார்ட்ட பணமே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் 10th 11th 12th ஃபெயிலாக போயிட்டேன். என்னுடைய ஆசிரியர், அவர்கிட்ட நான் டியூஷன் வைக்காமல் ஒரு மேக்ஸ் டீச்சர் போய் டியூஷன் வச்சுட்டேன். ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி டீச்சர் 2 பேரும் சேர்ந்து என்னை ப்ராக்டிக்கலில் சொல்லிச்சிட்டாங்க. ஃபிசிக்ஸில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். அதே ஃபிசிக்ஸ் படித்து வீட்டிலேருந்து படித்து 119 மார்க் எடுத்து மறுபடியும் அதே பிஎஸ்சி ஃபிசிக்ஸு தஞ்சாவூர் சரபோஜி கல்லூரியில் நான் சேர்ந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய பிறப்பு, என்னுடைய வளர்ப்பில் இருந்து ஒரு சேலஞ்ச் லைஃப் தான். இந்த நாள் வரையும் அந்த சேலஞ்ச் லைஃப்பில் தான் நின்று கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு தேவன் இல்லை, இன்றைக்கு தேவன் நின்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக அவர் முன்குறித்த நபர்களுக்கு சோதனை வரும். அந்த சோதனையில் தோண்டு போகக்கூடாது. ஏன் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, நமக்கே அப்படிங்கிற கேள்வியை வைக்கக்கூடாது. நீங்கள் சோதனை உங்களை தொட்டு இருக்கிறது என்றால் ஒரு பெரிய சாதனையை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் செங்குட்டன் என்றால் தெரியும். கிறிஸ்தவ சமுதாயத்தில் எனக்கு தெரியும். பாம்பேல எனக்கு தெரியும். பாம்பேல நான் இருக்கிற குட்டி கிராமம், திருவாரூர் மாவட்டத்திலே இந்த ஊட்டி எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் பாம்பே தாராவியில் தெரியும், சயனில் தெரியும். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஆந்திர மாவட்டத்தில் தெரியும், கர்நாடகாவில் தெரியும், கேரளாவில் தெரியும், பாண்டிச்சேரியில் தெரியும், காரைக்காலில் தெரியும். ஒரு குட்டி கிராமம், திருவாரூர் மாவட்டத்திலேயே ஒரு சின்ன கிராமம். நான் விவரமான வயதில் 10 வீடு கூட இருக்காது. இன்னைக்கு ஒரு 35 வீடு தான். இன்றைக்கும் சின்ன கிராமம் தான். அந்த சின்ன கிராமத்தில் 6-7 முழுநேர ஊழியர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். சின்ன கிராமத்தில் பெரிய தேவன் எழுந்தருளினார். அல்லேலூயா. இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இன்றைக்கு பெரிய விழிப்புணர்வு அடைவதற்கு என்ன காரணம்? எங்கே அயல்நாட்டில் பிறந்த அநேகர் இங்கே வந்து தியாகம் பண்ணினபடினால் இன்றைக்கு நாம் கொடி கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் சரித்திரம், இதுதான் உண்மை. இன்றைக்கு கிறிஸ்துவை மறுக்கலாம், கிறிஸ்துவத்தை மறுக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் பேண்ட் ஷர்ட் போடுவதற்கு காரணம் அந்த ஃபாரினர்ஸ் தான். நான் கிராப் வெட்டிக்க காரணம் அந்த ஃபாரினர்ஸ் தான். நான் டை போட, கோட் ஷூட் போட காரணம் அந்த ஃபாரினர்ஸ் தான். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது என்ற மாவட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்று. இன்றைக்கு செருப்பு டை கட்டி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் செய்த தியாகம். அல்லேலூயா. கிறிஸ்துவம் என்பது சாதாரண நேற்று போட்ட விதைகள் என்று முளைத்து வரவில்லை. 1000 காலத்து பயிர்கள், ரத்த சிந்திய தேவ மனிதர்கள் 1000 அவர்கள் தேசத்தை பார்க்கவில்லை, இனத்தை பார்க்கவில்லை, ஜாதியை பார்க்கவில்லை, ஒரே தெய்வத்தினுடைய ரத்தத்தை பார்த்தார்கள். அல்லேலூயா. ஆக இப்படி கல்லூரி படிப்பு எட்டுகிற நேரத்தில் ரொம்ப சூழ்நிலை, மோசமான ஒரு சூழ்நிலை. அந்த நிலையில் தான் நான் கல்லூரியில் தகப்பனை சேர்த்து விட்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி 3 ஆண்டுகள் என்னுடைய எய்ம், எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்கும்ல, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம் படித்தோம் போனோம் அப்படி இல்லை. என்னுடைய எய்ம், நான் டிகிரி பண்ணதுக்கு காரணம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஃபஸ்ட்டு போஸ்டிங் எஸ்ஐ ஆகணும். அதற்காக நான் டிகிரி பண்ணேன். கான்ஸ்டபிள்லாம் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு போஸ்டிங்கே நான் சொல்வது 35 ஆண்டுகள். நான் ரட்சிக்கப்பட்டு 35 வருஷம் ஆச்சு. 35 ஆண்டுகளுக்கு நடந்த சம்பவத்தை உங்கள் மத்தியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாவரப்பள்ளம் என்ற இடத்துல நான் பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பெரிய ஒரு ஹையர் ஆஃபீஸராக நான் கடைசியாக ரிட்டையர்ட் ஆக வேண்டும். அந்த நிலைமையில் நான் வைராக்கியமாக இருந்தேன். ஏதோ ஒரு போஸ்டிங், ஏதோ ஒரு அரசாங்க வேலை, ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிற வேலை, அப்படி நான் நினைக்கவில்லை. ஃபர்ஸ்ட் போஸ்டிங் எஸ்ஐ ஆகணும். எனக்கு ஜூனியர் எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி டிஎஸ்பி ஆகிட்டாங்க. எனக்கு பின்னால் வந்த 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்த நபர்கள் எல்லாம் அவங்களாம் டிஎஸ்பி ஆகிட்டாங்கன்னு வச்சிங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நான் தீவிரமாக இருந்தேன். என்னுடைய அதிக நேரத்தை நான் ஜிம்மிலேயே போக்கினேன், கிரவுண்டில் போய்க்கினேன். விடிய காலம் 4 மணிக்கு இருந்து கிரவுண்டுக்கு போவேன், மாலை 6 மணிக்கு மேலே ஜிம்மில் இருப்பேன். தஞ்சாவூரில் ஜிம்மு, யார் ஜிம்னாசியம், அருளானந்த நகர், அங்கே தான் குடியாக கட்டப்பேன். நைட்டு 11-12 மணிக்கு மேலே தான் ஜிம்மு முடியும். அதில் இருந்த என்னுடைய சீனியர்ஸ் எல்லாருமே ஹையர் ஆஃபீஸர், எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போனவங்க. எனக்கு இன்னும் கூடுதல் நம்பிக்கை நிச்சயமாக. ஏன்னா நான் எதை எடுத்தாலுமே அதில் தீவிரமாக மேலே முன்னேறி போகணுங்கிற அந்த எண்ணத்தில் உன்னதமான ஒரு வைராக்கியமாக நான் இருந்தேன். அதில் எதிராக டாப் மோஸ்ட் எது, அதுக்கு மேல ஒரு எல்லை இருக்கக்கூடாது, அந்த எல்லையை தொட்டு விட வேண்டும், அந்த எல்லைக்கு அடியில் இருக்கக்கூடாது, அந்த எல்லைக்கு மேலாக போக வேண்டும் என்ற வைராக்கியத்தை எனக்குள்ள இயேசு வைத்திருந்தார்.
அல்லேலூயா. நான் வணங்கின தெய்வங்கள் எனக்கு அதை வைக்கவில்லை. இன்றைக்கு நான் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து அந்த எண்ணத்தை எனக்குள்ளே வைத்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிற ஒரு சின்ன கூட்டமாக இருக்கலாம். இன்றைக்கு அந்த ஒரு வைராக்கியத்தை நீங்கள் இருதயத்தில் ஏற்படுத்தி கொண்டால் எதிர்வரும் காலம் நமக்கு ஒரு பிரகாசமான வெடிவெள்ளி, ஒரு வெளிச்சத்தின் காலமாக இருக்கும். எய்ம் இல்லாமல் போகக்கூடாது. திட்டமிடுங்கள், அதற்காக தீவிரப்படுங்கள். திட்டமிடுவது மட்டுமல்ல, அதை தீவிரப்படுத்துங்கள். திட்டத்தை எழுதி வைத்துவது உறங்குவது மட்டுமல்ல, திட்டமும் உறங்கி நீங்களும் உறங்கி ஒன்றும் இருக்காது. திட்டத்திற்கு உயிர் உண்டு. அல்லேலூயா. கல்லூரி படிப்பு தீவிரமா இருந்தேன். 3வது ஆண்டு முடிய போகுது. முடிகிற சமயத்தில் என்னுடைய நண்பர்கள்லாம் தஞ்சாவூரில் இன்றைக்கும் கீழே வாசல் வர்த்தக சங்கத்தினுடைய முக்கியமான தலைவராக இருக்கிறவர் மனோ. அவர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் அன்றைக்கும் அதில் பொறுப்பாளர் இருந்தார். என்னுடைய அதில் இருந்த ஹையர் ஆஃபீஸர் எல்லாருமே என்னோட ரொம்ப உடந்தையாக இருப்பாங்க. அவங்களோட நான் உடன்பட்டு போவேன். அதில் என் மனோங்கிற அந்த நண்பர் கேட்டார், செங்குட்டி என்ன செய்ய போகிற அப்படின்னாரு. காலேஜ் முடிய போதுன்னா ஊருக்கு போக போகிறேன் அப்படின்னாரு. ஊருக்கு போய் என்ன செய்ய போகிற அப்படின்னாரு. வீட்டுக்கு போனால் வீட்டில் வறுமை தான் குடியிருக்கு, வேற ஒன்றும் குடியில்லை. வறுமையும் தரித்திரமும் அசுத்தாவையும் தான் குடியிருக்கு, வேற எதுவும் குடியில்லை. அப்போ இல்லைண்ணா தெரியலண்ணா அப்படின்னேன். கண் கலக்கத்தோடு சொன்னேன். இரு, நீ போகாத அப்படின்னாரு. ஹாஸ்டல் முடிய போதுண்ணே, கவர்மெண்ட் ஹாஸ்டல்ண்ணே. எங்கே நான் தங்குறது? என்கிட்ட ₹1 வருமானம் கிடையாது, எங்கள் தகப்பனாட்ட அதுவும் கிடையாது. நான் சொன்னேன், இல்லை இரு, என்னுடைய ஃபைனான்ஸில் வேலைப்படுற ஒரு 1.5 மணி நேரம் ஈவினிங்கில் 1 மணி நேரம் நீ கலெக்ஷன் பண்ணு, நான் ஒரு 250 சம்பளம் வாங்கி தர்றேன். அந்த அவங்க குரூப்பாக பெரிய ஒரு ஃபைனான்ஸ் வச்சுருந்தாங்க கிலோவாசு. ஒரு 1 மணி நேரம் கலெக்ஷன், அதுக்கு ஒரு ₹250 என்னமோ பணம் சம்பளம் கொடுத்தாங்க. அந்த காலேஜ் முடிவது 2 மாதத்துக்கு முடியாது, நீ ஜாயின் பண்ணிக்கப்போ அப்படின்னாரு. சொல்லிட்டு என்னை ஒரு விட மனசு இல்லாததுனால அந்த வேலை போட்டு எனக்கு கொடுக்குறாரு. பாக்கி எல்லா ஹெல்ப்பும் அவர் எனக்கு பண்ணார். கல்லூரி முடிந்தது, எக்ஸாம் முடிந்தது, 3வது ஆண்டு. நான் அப்பாட்ட போய் சொல்லிட்டு வர்றேன், நான் தஞ்சாவூர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு காலேஜில் முடிச்சு ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லை பெட்டி படுக்கையோட கிளம்புறோம். வீட்டுக்கு போகும்போது என்னுடைய தகப்பனார், என்னுடைய தம்பி, என்னோட பிறந்த 2 தம்பி 2 தங்கச்சி, ஒரு அண்ணன், நாங்கள் 6 பேர். 7 பேரில் ஒருத்தர் இறந்துட்டாங்க. அப்போ எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு தனி கொடுத்தனம் ஆகிட்டார். அப்போ என்னுடைய தகப்பனார் 2 தம்பி தங்கச்சிங்கெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்குறோம். அது மாதிரி தஞ்சாவூர் போகிறேன்ப்பா, அது மாதிரி நாங்கள் இருக்கிறேன், நான் வெயிட் பண்ணிவிடுவேன், வேலைக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன். எங்கள் அப்பா அந்த கல்வியை நல்ல விழிப்புணர்வு உள்ளவர், கல்வியை குறித்து, கல்வி ரொம்ப முக்கியமானதுன்னு பேசக்கூடியவர். அப்போ சரிப்பா சரி போகலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் எங்கள் அப்பாட்ட தம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த 1/2 மணி நேரம் ஆன பிறகு எங்கள் அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லி, அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறேன். சந்தோஷமாக என்கிட்ட பேசியிருந்த என் தம்பி தங்கச்சியினுடைய முகங்கள் குறுக ஆரம்பித்தது. அப்படி ஒரு கவலைக்கிடம் போல். நான் மறுபடியும் அது தெரியாமல் மறுபடியும் நான் கேட்குறேன், எங்கள் அம்மா எங்கப்பா அப்படின்னு நான் கேட்குறேன். என் தம்பி தங்கச்சிகள்லாம் கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், எங்கள் அம்மா வீட்டில் இல்லை, எங்கேயும் எங்கள் அம்மா பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இருக்கிற மாவட்டம் நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், சிதம்பரம், சீர்காழி, நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி கோவில், முத்துப்பேட்டை தர்கா, இதில் எல்லாம் எங்கள் அம்மா பிச்சை எடுத்த இடங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் எத்தனை ரிலேஷன், அத்தனை ரிலேஷன் பிச்சை எடுத்திருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், எல்லா ரிலேஷன் எங்கள் அம்மா பிச்சை 10 பேர் 15 சேர்ந்து போகிற பிச்சைக்காரத பிச்சை எடுத்திருக்காங்க. ஏன்னு தெரியாது. இந்த பிள்ளைங்க கலங்குனாங்க. அம்மா இல்லை, எங்கள் அப்பா தான் இந்த பிள்ளைகளை பராமரிச்சார். எனக்கு அது தெரியலன்ட்டு சொல்லலை. எல்லோரும் காலேஜில் படிக்கும்போது ஸ்காலர்ஷிப் வாங்கி ட்ரெஸ் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக 1 வாரம் ஹாஸ்டலில் சாப்பிட மாட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்டல். நான் ஸ்காலர்ஷிப் வாங்கி எங்கள் அப்பாவோட ஒன்று கொடுத்துட்டு வந்துடுவேன் சாப்பாட்டுக்கு. நான் அதில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. அந்த சிறு வயதிலேயே அந்த குடும்பத்தினுடைய பாரம் என் மேலே விழுந்தது. அப்போ சொல்லிட்டு நான் சரிப்பா நான் தஞ்சாவூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா எங்கே இருக்கான்னு தெரியாது. யாராவது சொல்லுவாங்க, இது மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன், கடத்தரில் பார்த்தேன், இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம், பிச்சை எடுத்துருந்தாங்க, பிச்சைக்கார கூடன்னு சொல்லி. அப்போ நாங்கள் குடியிருக்கிற அந்த ஊரில் இன்றைக்கி சபை இருக்கிற பிரம்மாண்டமாக அநேக மக்கள் வந்து நன்மை பெற்று தங்கி இருக்கிற ஒரு ஆலமரத்தை போல, பல குருவிகள் கூடு கட்டி வாழ்கிறது போல இருக்கிற அந்த இடத்துல அன்றைக்கி எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடையாது, நிம்மதியாக இல்லை, சாப்பிடுவதற்கான வழியும் இல்லை, பல நாட்கள் பட்டினி அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல என்னுடைய தம்பி, என்னுடைய தங்கச்சிங்க, எங்கள் அப்பா இருக்கிறாங்க. அந்த இடத்துல நாங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது எல்லா ஊர்லேயுமே எல்லாருக்குமே சில வேண்டாதவங்க இருப்பாங்க, எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க. ஒரு ஊரில் எல்லாருமே ஒருத்தர் மேலே அன்பாக இருக்கிறனால முடியாத காரியம். நான் ரோட்டில் நடந்து போகும் பொழுது என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பிகள், என்னுடைய தகப்பனார் அந்த ரோட்டில் நடந்து போகும்போது எங்கள் காதால் கேட்ட வார்த்தை, தாயை விபச்சாரம் பண்ண விட்டு, பொம்பளையை விபச்சாரம் பண்ண விட்டு இந்த தடிப்பையில் சாப்பிட்டு உட்காந்துருக்கிறானுங்க,
எங்கள் அம்மா வீட்டை கிராமத்தில், எனக்கு கிராமம் இல்லை டவுன் பட்டணம்னா தெரியாது பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி. கிராமத்தில் ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் இல்லைன்னு சொன்னால் 1008 கேள்வி வரும். ஏன் இல்லை, எங்கே போனாங்க, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருவேளை அந்த பதில் அந்த வீட்டாருக்கு தெரியாமல் இருக்கலாம், மற்ற அந்த தெருவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்போ எங்கள் அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு நாங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே கிடையாது, இருக்க முடியாது. தாய் விபச்சாரம் பண்ண விட்டு, தாயை ஊரில் விட்டு இந்த தடி பயலுங்க ஆம்பளை பயலுங்க சாப்பிட்டுருக்கான், ரோசம் கட்ட பயல மானங்கட்ட பயல சாப்பிட்டுருக்கானோ, இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கள் காதால் ஒரு தடவை இல்லைங்க, பல தடவை கேட்டிருக்கிறோம். ஏன்னா இப்போ எங்கள் அப்பாட்ட எந்த வசதியுமே இல்லை, எங்கள் அப்பா தேடி யாரும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. எங்கள் அப்பா தேடி வந்தால் யாராவது எங்கள் அப்பாவுக்கு டீ வாங்கி கொடுக்கணும். இன்றைக்கி எங்கள் அப்பா கையிலேருந்து 5 ரூபா 10 ரூபா பணம் யாரும் வாங்கிட்டு போக முடியாது. அதனால் தனித்து விடப்பட்ட ஒரு நிலை, சொந்த பந்தங்கள்லாம் விலகின ஒரு நிலை. ஒன்று சொல்கிறாங்க உங்களுக்கு, எல்லாம் இருந்தால் இந்த உலகம் தேடி வரும். ஒன்றுமே இல்லாதப்ப தேடி வர்றவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேடி வருவார், வேற யாரும் வரமாட்டார். அவர் மட்டும்தான் தேடி வருவார். உங்களை குறித்து கதைகள் சொல்லுவாங்க, உங்களை குறித்து கேவலமாக பேசுவாங்க, ஒன்றும் இல்லைன்னா. ஆனால் அந்த கேவலமாக பேசுகிற ஒரு குடும்பத்தை நேசிக்க ஒருவர் உண்டு என்றால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் அவருக்கு நிகர் வேற யாரையும் சொல்ல முடியாது. அதை அணு அணுவாக நாங்கள் அனுபவித்தவர்கள், அணு அணுவாக அனுபவித்தவர்கள். இயேசுடைய அன்பையும் இயேசுடைய பராமரிப்பையும் இயேசு செய்த உதவிகளையும், ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் பஞ்ச பிரதேச வாழ்ந்த அந்த இடத்துல, கண்ணீரோடு வாழ்ந்த இடத்துல, தாய் எங்கேயோ பிச்சை திடீர்னு ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி சொல்லுவாங்க, அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன்னு சொல்லுவாங்க. எப்படி இதெல்லாம் காதில் கேட்டு உயிரோடு இருக்க முடியுமா? எனக்குள்ள ஒரு வைராக்கியம், தற்கொலை பண்ணி சாகக்கூடாது. நான் இந்து மனுஷனாக இருந்த பொழுதே என் இருதயத்தில் ஏற்பட்ட வைராக்கியம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த தற்கொலை பண்ணி சாகக்கூடாது, எவ்வளோ மான மரியாதை போனாலும் பரவாயில்ல, இந்த ஊர் பிடிக்கலன்னா வேற ஊருக்கு ஓடி போயிடணும், எங்கேயாவது வாழ்ந்து காட்டணும், எதிர சாகக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை எனக்குள் தந்தது நான் வணங்கிய தெய்வங்கள் அல்ல, நான் வணங்க போகிற தெய்வமாகிய இயேசுதான் அந்த எண்ணத்தை இருதயத்தில் வைத்திருந்தார் என்று ஆணித்தரமாக நான் சொல்லுகிறேன். தாய் விபச்சாரம் பண்ணி அதை கொண்டாந்து பயலுங்க சாப்பிட்றானுங்க, தடி பயலுன்னு சொல்லும்போது யார் உயிரோடு இருக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஆனால் எனக்குள்ள அந்த வைராக்கியத்தை இயேசு தந்தார். காரணம், பல 100 மேடைகள் உனக்கு காத்திருக்குப்பா, பல ஆயிரம் மக்களுக்கு நீ என்னுடைய சாட்சியை சொல்ல வேண்டும். அடிமட்டத்தில் தள்ளப்பட்ட உன்னை நான் தூக்கி எடுத்ததை இந்த உலகம் அறிய வேண்டும். நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை உன் வாயினால் நீ சொல்ல வேண்டும். நீ சாமியாடி குடும்பம், நீ என்னை பற்றி பேச வேண்டும் என்று இயேசு என்னை முன்குறித்தபடியினாலே என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, ஜீவனுக்குள் பிரவேசிக்க ஒப்பு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதோடு நான் தஞ்சாவூர் வந்துட்டேன். தஞ்சாவூரில் வந்து எனக்கு அடுத்த அடி காத்திருந்தது. எந்த ஜிம்மை தெய்வமாக நம்பி இருந்தேனோ, எந்த ஜிம் வழியாக ஒரு நேஷனல் சர்டிஃபிகேட் நான் வாங்க காத்திருந்தேனோ, இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நான் போக காத்திருந்தேனோ, அந்த ஜிம்மில் இருந்து நான் வெளியேற்றப்பட்டேன். என்னுடைய பிராமண நண்பர் 6.25 அடி உயரம் இருப்பார், என்னை விட கொஞ்சம் உயரம், இவ்வளோ உயரம் இருப்பார். அவர் முகத்தை நான் அப்படி தான் பார்த்து பேசணும். 120 கிலோ ஒரு பாடி வெயிட், நேஷனல் லிஃப்டர், ஒரு பிராமணர். அவர் தான் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். தஞ்சாவூரில் அவங்க அப்பா செஷன்ஸ் கோர்ட்டில் சூப்பரண்டாக இருந்தாங்க. அவர் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். டே அப்படி செய்யண்டா அப்படி டெவலப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி. அவர் நேஷனல் லிஃப்டர். அவரும் நானும் ஜிம்மை விட்டு வெளியில் வந்துட்டோம். அங்கே நடந்த ஒரு கேஸ்ட் ஃபீலிங் சண்டையில் நான் எதிர்த்து ஜிம் மாஸ்டர் பேசிட்டு அங்கே வெயிட் லிஃப்டிங் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அந்த ப்ராக்டிஸ் ஜிம்மு அந்த வெயிட் இறக்கும் போது இப்படி நொடிச்சு விட்டான ஷோல்டர் இறங்கிடும், ஜென்மத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் பயந்து வெளியில் வந்துட்டோம், வழி தெரியல. அவர் என்னடா பண்ணுறது அப்படிங்கிறாரு. எல்லாரும் அதன் வழியாக தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க, எனக்கு வேறு வழி தெரியல. அப்போ நான் சொன்னேன்னே, நம்ம கல்நோட்டு கும்பல் பார்த்து அதில் சம்பாதிச்சு இந்த மாஸ்டருக்கு முன்னால் சீக்கிரம் முன்னேறிடலாம் அப்படின்னு டப்ளிங் கும்பலில் ஸ்மக்லிங் கலநோட்டு அதில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் வறுமை, அம்மா வீட்டில் இல்லை, அப்பா பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை. யோசித்து பாருங்க, ஒரு வாலிபன் கல்லூரி முடிந்த அடுத்தடுத்த ஆண்டு நடக்கிற சம்பவம் இது. 88, 89, 90 நடந்த சம்பவங்கள் இது. அப்போ நாங்கள் ஒருத்தர் ஆளை தேடி பார்த்தோம், ஒருத்தர் கிடைச்சாரு.
54,000 நானும் என்னுடைய பிராமண நண்பரும் கடன் வாங்கி கொடுத்தோம். கடன் வாங்கி கொடுத்ததை நாங்கள் திரும்ப அந்த பணம் கொடுக்கல. அந்த பாஸ் எங்களை ஏமாத்திட்டாரு. 3-6 மாதம் எங்களை அலைய விட்டாரு. தஞ்சாவூர் கிழக்கு காவிரி நகரில் எந்த வீட்டில் நாங்கள் குடியிருந்தோன்னு வீட்டில் பின்பக்கம் முன்பக்கம் பூட்டிட்டு உள்ளே நான் கடந்தேன். அன்றைக்கி டீனுடைய விலை 50 பைசா. 50 பைசாவோட இல்லாமல் நான் வீட்டில் இருக்கிறேன். அதோடு என்னுடைய அடுத்த தம்பியை கொண்டு அது ஒர்க் ஷாப்பில் 2 வீலர் மெக்கானிக் ஒர்க் ஷாப்பில் சேர்த்து விட்டேன். அவன் ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு இருக்கிறான். என்ன வழினே தெரியல. ஒரே ஒரு வழி, என் குடும்பத்திற்கு ஒட்டுமொத்தமாக திறந்திருந்தது, தற்கொலை பண்ணி செத்து போகலாம். அது மட்டும்தான். வேற எந்த வழிகளும் எங்களுக்கு இல்லை, வேற எந்த வாய்ப்பும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து எங்கள் அம்மாவை குறித்து தவறான அந்த செய்திகள்லாம் வர ஆரம்பித்தோடனே, சரி இந்த அம்மாவை கொன்னுடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு என்னுடைய உறவுகள் நாங்கள் எல்லாரும் தேடி ஒரு பிளான் பண்ணுறோம். என்னுடைய சொந்த ஊரில் உட்காந்து நாங்கள் பேசுகிறோம். அம்மாவை கொன்னுடலாம் அப்படின்னு. எப்படி கொள்றதுன்னா, அல்வாவில் மருந்து வச்சு சாப்பிட சொல்லி கொண்டுடலாம்ப்பா, இதனால் இவ்வளோ கெட்ட பேர் அப்படின்னு சொல்லும்போது நானும் சம்மதிக்கிறேன். அங்கேருந்து இன்றைக்கி சபை இருக்கிற அந்த ஊட்டியானி ஒரு பரலாங்க தூரம் இருக்கும், ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷம் நடந்து வந்துடலாம். அது நான் நடந்து வர்றேன். வரும்போது என்னை அறியாமல் நான் அழுதுகிட்டு வர்றேன். அம்மாவை எப்படி கொள்வது, நம்மளை சுமந்து பெற்றவங்களாச்சே, நம்மளை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்கள போய் நம்ம எப்படி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக அழுதுகிட்டு வர்றேன். தனிமையாக அழுதுகிட்டு வர்றேன். அவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது விஷம் வச்சு அம்மாவை கொண்டுடலாம் அப்படின்னு சம்மதிச்சேன்னா, தனித்தனை அப்படி வரும் பொழுது அழுதுகிட்டே வர்றேன், யோசிச்சுட்டே வர்றேன். அம்மா எப்படா கொள்றது, நம்மளை பெற்றவங்களாச்சே, நம்மளை வளர்த்தவங்களாச்சே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு வர்றேன். நானாக ஒரு முடிவு எடுத்தேன். அம்மாவோட ஒரு காலை முறிச்சு போட்டுடலாம், உடைச்சிடலாம். காலை முறிச்சு போட்டு அவங்க எங்கேயும் போக மாட்டாங்கல்ல, இந்த கெட்ட பேர் வராதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்து நல்ல தட்டி கம்பை செஞ்சு வீட்டில் வச்சுட்டேன். எங்கேயாவது யாராவது சொல்லுவாங்க இந்த இடத்துல உங்கள் அம்மா பார்த்துன்னு சொல்லி. குறிப்பிட்ட ஒரு இடத்துல எங்கள் அம்மா இருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் 6 பேர் போகிறோம். எங்கள் அம்மா இருந்த இடம் குறிப்பிட்ட திருவாரூர் டவுன் பகுதியில் நல்ல காட்டு கருவை, அதோட சாக்கடை ஓடுது. சாக்கடைக்கு பக்கத்தில் பன்றிகள் படுத்திருக்கு. அந்த பன்றிகள் பக்கத்தில் எங்கள் அம்மா படுத்திருக்கிறாங்க. நாங்கள் போகிற அந்த நடையின் சத்தம் கேட்டு பன்றிகள்லாம் விரண்டு ஓடுது. அது ஓடுன சவுண்டு கூட்டு ஓடணுன்னு என்னுடைய தாயார் படுத்து நித்திரை பண்ணிட்டு இருக்காங்க. பன்றிக்கும் பக்கத்தில் சாக்கடைக்கும் பக்கத்தில். எங்கள் அம்மா சுயத்தில் தான் அதெல்லாம் செய்கிறாங்க. நாங்கள் இருந்தோம். நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு தான் எங்கள் அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியும். அது வரையும் மனநிலை பாதிக்கப்பட்டான்னு தெரியும். எங்கள் அம்மா எங்களை பார்த்தோன்னே ஓடுறாங்க. புறப்பட்டு ஓடி போய் எங்கள் அம்மா பிடிச்சி கொண்டு வந்து ஒரே ஒரு பஸ், டவுன் பஸ், நாங்கள் இருக்கிற ஊட்டியானி. அந்த பஸ்ஸில் எங்கள் அம்மா பக்கத்தில் 2 பேர் இருக்கும், பின்னால் 2 பேர், முன்னால் படியில் 2 பேர், 6 பேர். எங்கள் அம்மா சைடில் பஸ்ஸில் இருந்து குதிக்க முயற்சி பண்ணுறேன். கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துட்டு எங்கள் அம்மாக்கிட்ட பொய்யான ஒரு அன்போடு நான் பேசுகிறேன். ஏன்னா எங்கள் அம்மா அடித்து காலை உடைக்கணும். எந்த நேரத்தில் அடிக்கிறது, விடிய இருக்காங்களே, கிட்டத்தட்ட 3-4 மணி சுமார் இருக்கும். நான் வெளியில் படுத்திருக்கேன் திண்ணையில். உள்ளே என்னுடைய தம்பி, தங்கச்சி, அம்மா படுத்திருக்காங்க. அந்த கட்டையை எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறேன். என்னுடைய தம்பி, கடைசி தங்கச்சி எங்கள் அம்மா அப்படியே கழுத்து கோத்துட்டு படுத்திருக்காங்க. பல நாள் எங்கள் அம்மா 2 நாளைக்கு இருப்பாங்க, 3 நாள் காண போயிடுவேன். 1 வாரம் இருப்பாங்க, அடுத்த நாள் காண போயிடுவேன். 4 நாள் இருப்பாங்க, அடுத்தது காண போயிடுவாங்க. மறுபடியும் போகிறாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் பார்த்த ஊர் மக்கள், அன்புள்ளவங்க இறக்கப்பட்டாங்க, அன்பு இல்லாதவங்க கரடு முரடாக பேச ஆரம்பிச்சு, தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிள்ளைகளை பிரித்து விட்டுட்டு எங்கள் அம்மாவை அடிக்கிறேன். ஒரு மிருகத்தை கூட ஒரு மனுஷன் அப்படி அடிக்க மாட்டான், ஒரு மாட்டை கூட ஒரு மனுஷன் அப்படி அடிக்க மாட்டான். அப்படி எங்கள் அம்மாவை அந்த கம்பால் அடிக்கிறேன். நான் குறிவச்சு அடிக்கிறது முழங்கால்ல, அந்த காலை உடைக்கணும்னு சொல்லி அடிக்கிறேன். எங்கள் அம்மா அந்த அடி தாங்க முடியாமல் கதறாங்க. சத்தம் போடாத, உன்னை கொன்னுடுவேன், சத்தம் போடாத, ஒவ்வொரு அடிக்கும்ங்கிறாங்க. சத்தம் போட்டா வேகமாக அடிப்பேன்னு சொல்கிறேன். அந்த அடி தாங்க முடியாமல் அடி உருண்டு எங்கள் அம்மா புரள்றாங்க. என்னுடைய தம்பி தங்கச்சி அந்த சத்தத்தில் கிளம்பி, அண்ணா அம்மா அடிக்காதீங்க, அம்மா வேணும், நான் எங்களுக்கு அம்மா வேணும், அம்மா வேணுங்கிறாங்க. கிட்ட வராதீங்கன்னு சொல்லி அந்த கம்பை ஓங்குறாங்க. கதவை திறந்துட்டு வெளியில் ஓடி போயிட்டாங்க. இப்படி இருக்காலே 4 மணி சுமார் இருக்கு நான் நினைக்கிறேன். அவங்க எங்கே ஓடான்னு அதை பார்க்கல. எங்கள் அம்மா அதுவரை நான் அடிச்சுட்டு இருக்கேன். பக்கத்து ஊரில் இருக்கிற எங்கள் அண்ணனை தேடி போயிருக்கிறாங்க. எங்கள் அண்ணனை போய் அழைச்சிட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷமாவது ஆயிருக்கும் வருது. அதுவரை எங்கள் அம்மா நான் அடிக்கிறேன், விடல. எல்லாரும் இதை சொன்ன வார்த்தை, விபச்சாரி, தெருவில் விட்டு சம்பாதிக்கிறானுங்க, அப்படி சொன்ன அந்த கெட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் மட்டும்தான் என் காதில் கேட்க அதிக கோபம் வருது. எங்கள் அம்மா அடிக்கிறேன். நான் ஒட்டி எங்கள் அண்ணன் வந்துட்டாரு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் குறைவில்லாமல் இருக்கு. அதுவரை எங்கள் அம்மா அடிச்சிருக்கிறேன். உருண்டு பிறண்ண நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு பல நாள் கதறி இருக்கிறேன், பல நாள் வேதனைப்பட்டு இருக்கிறேன். கற்பத்தில் சுமந்த தாயே,
பிசாசு பிடியில கிடந்த தாய் இப்படி அநியாயம் அடிச்சிட்டோமே. எத்தனையோ நாட்கள் நான் அழுதுருக்கேன், நினைச்சு அழுதுருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க அண்ணன் என்ன பிடிச்சிட்டாரு. அப்படியே அம்மா நான் அவன் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிறேன். என்னை பிடிச்சி மல்லு கிட்டாரு. பொழுது விடிந்து போனது. எங்க அம்மா அங்கே கூட இருந்தாங்க. நைட்டு சாப்பிட்ட மாதிரி படுத்தோம். 9 மணி மேலே இருக்கும். நைட்டு 1 மணி கிட்டத்தட்ட என்னுடைய தம்பி தங்கச்சி சத்தம் கேட்குது வீட்டுக்குள்ள. அம்மா அம்மா அம்மான்னு கத்துறாங்க. நான் தூக்கத்தில் கிளைங்க, ஆஹா அம்மா தூக்கம் அடி செத்து போச்சு, ரசம் அடி தாங்க முடியாமல் ரசம் தாங்க முடியாமல் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தடுமாறி கதவை திறக்க, எங்கே திறக்கிறதுன்னு தெரியல. தூக்க கலக்கத்தில் நான் கதை தந்த மணி எங்கள் அம்மா வீட்டுக்குள்ள இல்லை. என் பிள்ளை கத்துது, அண்ணா அம்மா வேணும், அண்ணா அம்மா வேணும், அண்ணா அம்மா வேணும். என்னை கடைசி தம்பியும் தங்கச்சியும் கதறாங்க. 5வது 6வது படிக்கிற பிள்ளைங்க, கடைசி 2 பிள்ளைங்க. அப்போ நான் இருட்டை கண்டா பயப்படும். 6 மணிக்கு மேலே இருட்டில் போக மாட்டேன். பேய்க்கு ரொம்ப பயப்படுவேன் நான். இருட்டை கண்டா பயப்படும். 4 பேர் 5 விட சேர்ந்து தனியாக போக மாட்டேன். ராத்திரியில் கொஞ்சம் தூரம் அப்படி போய் பார்க்குறேன். வெளியில் இந்த பக்கம் அந்த பிள்ளைங்க கத்துறாங்க. நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. தனித்து விடப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டு கிடந்தங்க, ஒன்றும் இல்லாமல் கிடந்தங்க, பேயோட பேயா கிடந்தங்க. பேய் ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம், அவதூறான வார்த்தைகள் ஒரு பக்கம், நிந்தைகள் நெருக்கங்களும் சூழ்ந்த ஒரு நிலை. ஒருவரும் ஆதரவு இல்லை. ஆதரவு இல்லாத அந்த குடும்பத்தை இயேசு ஆதரவு கொடுக்க தேடி வந்தார். நான் தேடி போல. எனக்கு அவரை தெரியாது. எனக்கு இயேசுன்னா யாருன்னு தெரியாது. 25-30 கிலோமீட்டர்ல இருக்கிற வேளாங்கண்ணி கோவில் தான் தெரியும் எங்க ஊர்ல இருந்து. இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது. கிறிஸ்தவர்களுக்கு தெய்வம் அவ்வளவுதான் தெரியும். இயேசு கடவுளுங்கிறத எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பிள்ளைங்க அழுது புலம்பி எப்போ படுத்தாங்கன்னு தெரியாது. அப்படியே மயங்கி கீழே படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை நான் பார்க்க முடியல. அந்த அடியோடு போனவங்க தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் பிறகு நான் தஞ்சாவூர் வந்துட்டேன். என்னுடைய தகப்பனார் வியாதியில் ரொம்ப அகப்பட்டார். இன்னொரு ஆபத்து எனக்கு தஞ்சாவூரில் காத்திருந்துச்சு. அங்கே நான் அன்றைக்கி குடியிருக்கிற பகுதியில் யாரோ அவங்க ஒரு லேடி டாக்டர் நடந்து போயிருக்கிறாங்க. அவருடைய நகையை செயின் அறுத்துட்டு போயிட்டாங்க. என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன போலீஸ் தேடுது, எதுக்காக தேடுதுன்னு எனக்கு தெரியாது. நான் பதஷ்டப்பட்டு என்னுடைய பாஸை பார்க்க போகிறேன். எனக்கும் என் பாஸுக்கும் கொஞ்சம் டிஸ்பியூட் ஆகிட்டு ஒரு கருத்து வேறு உடந்து போச்சு. அவர் என்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்க ரெடியாக இருக்கிறார். என்னுடைய பாஸ் என்னை அறிந்து ஒரு வக்கீலை வச்சு வந்து போனேன். என்னுடைய போலீஸுக்கும் எனக்கும் ஒரு 2 அடி கேப்பு தான். மாலை ஒரு 6:30 மணி இருக்கும். வீட்டினுடைய மாடியில் வாடகை வீட்டில் உட்காந்துருக்கேன். என்னை பிடிக்க போலீஸ் 24 போலீஸ் வெயிட்டிங்கில் இருக்குங்கிற செய்தி மட்டும் எனக்கு தெரியும். என்னுடைய ரூமை ரவுண்ட் பண்ணிட்டாங்க. சோத்திரம். இப்போ போலீஸ் நெருங்கி வருது. என்னை பார்க்க என்னுடைய அண்ணன் பையன் அந்த நேரம் வந்திருந்தார். அப்புறம் போலீஸ் நெருங்கும்போது மாடியிலேருந்து கீழே குதிச்சு நான் ஓடிட்டேன். நான் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்ததுனால என்னால் தப்பிக்க முடிந்தது. ஏன்னா அதனால போலீஸில் மாட்டியிருப்பேன்னா. போலீஸ் எனக்கு 2 அடி கேப்பு தான். நான் தப்பிச்சு ஓடிட்டேன். முந்திரி காடு. அந்த முந்திரி காட்டில் இவ்வளோ உயரம் போட்டிருப்பாங்க, வேலி அவ்வளோ அகலத்தில் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த முந்திரியை பாதுகாக்க ஜம்ப் பண்ணி ஓடிட்டேன். போலீஸ் அதுக்கு மேலே வர முடியல. வக்கீலை வச்சு உள்ளே போனேன். என் மேலே உள்ள வேகத்தினுடைய அண்ணன் பையனை அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. அவனை சகடியில் கட்டி தூக்கி, அவன் என்னை பார்க்க வந்தவன், அவ்வளவுதான். என் மேலே உள்ள வேகத்தை எல்லாம் அவன் மேலே கட்டி அடித்து ரணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் தஞ்சாவூர் அப்படி போகும் பொழுது எனது போலீஸ்காரங்களும் ஒரு மாதிரி வித்தியாசமாக நடத்துகிறாங்க. 2 போலீஸ் என்னை ஆட்டோவில் வச்சு கொண்டு போகிறாங்க அந்த வீட்டுக்கு. இப்போ எதுக்கு ஒன்றும் எனக்கு தெரியாது. என்னை ஒன்று நிறுத்திட்டு அந்த அம்மாட்ட போய் பேசுகிறாங்க. பால்க்கு அந்த அம்மா பேசுகிறாங்க. இவன் இல்லை அப்படிங்கிறாங்க. எதுக்காக இவன் இல்லைன்னு சொல்லான்னு தெரியாது. அதன் பிறகு என்ன வந்து ஆட்டோவில் இது ரொம்ப மரியாதை நடத்துகிறாங்க. என்ன விசாரிக்கிறாங்க. நான் வச்சுருந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் வச்சுருந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த நிலைமையில் நான் அந்த ரூமை பூட்டிட்டு நான் வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை வந்து போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல என்னுடைய பெரியம்மா வீட்டில் போய் குடியிருக்குன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். இந்த நேரத்தில் தான் எங்கள் தகப்பனார் வியாதிப்படுறாரு. உடனே ஆள் வருது. உடனே நான் போகிறேன். அடுத்தடுத்த சோதனை. அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் இந்த கலநோட்டில் ஏமாந்த பிறகு என்னுடைய நண்பர் கேட்டார், என்ன பண்ணுறதுன்னாரு. இல்லைண்ணே அதிலே சேர்ந்துருவோண்ணே. அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், கடவுளே
நான் ஏமாந்ததை வேடிக்கை பார்த்தீங்கள, இப்படி தான் சொன்னேன். இப்போ நான் ஏமாற்ற போகிறேன், அதையும் நீ வேடிக்கை பாரு. எனக்கு கடவுள்னா நான் ஏசலாம் எனக்கு தெரியாது. நான் நம்பியிருந்த கடவுளை இப்போ சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் ஏமாந்ததை வேடிக்கை பார்த்தீங்கள, நான் இப்போ ஏமாற்ற போகிறேன், அதையும் நீ வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டில் நான் இறங்கினேன். இப்பொழுது என்னுடைய தரித்திரம் எல்லாம் மாறி போனது. பலருக்கு உதவி செய்ய ஆரம்பித்தேன், என்னுடைய குடும்பத்திற்கு உதவி செய்ய ஆரம்பித்தேன், இந்த நண்பர்கள் உதவி செய்ய ஆரம்பித்தேன். தஞ்சாவூரில் என்னுடைய சார்ந்திருந்தவர்களுக்கெல்லாம் நிறைய உதவி செய்ய ஆரம்பித்தேன். பல ஆயிரங்கள் இப்போ என்னிடத்துல வர ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரம் என் தகப்பனார் வியாதிப்படுறாரு. நான் போகிறோம், டாக்டர் அழைச்சிட்டு போகிறோம். அங்கே ஒரு எம்டி, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற திருவாரூரில் ஏகாந்தலிங்கன்னு சொல்லி, அவர் செக்கப் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா வெளியில் உட்கார வைப்பா அப்படின்னாரு. நீ உள்ளவா அப்படின்னாரு. உள்ளே போனேன். உங்கள் அப்பா பெரிய குடிகாரன் அப்படின்னு கேட்டார். முதல் வார்த்தை, இல்லை சார், ஒரு ட்ராப் கூட எங்கள் அப்பா குடித்தது கிடையாது. வெத்தலைபாக்கு போட மாட்டார், ஸ்மோக்கிங் கிடையாது, நல்ல டயட் எடுப்பார், கொஞ்ச நாள் பட்னியாக கிடந்தார், அவ்வளோதான். எங்கள் அப்பா அதெல்லாம் சாப்பிட மாட்டார். இல்லை உங்கள் அப்பா பெரிய குடிகாரன் அப்படின்னாரு. இல்லை சார் சொன்னேன். என்ன அப்படின்னாரு. அன்றைக்கெல்லாம் ஸ்கேன் கிடையாது, எக்ஸ்ரே தான். எக்ஸ்ரே பாரு, உங்கள் அப்பாவுடைய நுரையீரல் இல்லை, நுரையீரல் ஆல்கஹால் அரிச்சிட்டு சாரையும் அரிச்சிட்டுங்கிறார். குடிக்காத என் தகப்பனாருக்கு குடிகாரனுக்குள்ள ஒரு வியாதி. அப்போ நான் கேட்டேன், சார் எவ்வளோ சார் செலவழியும் அப்படின்னு நான் கேட்குறேன். அப்படி நான் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொன்னார், உங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியாதுப்பா, 3 மாதம் தான் உயிரோடு இருப்பாருனாரு. நான் டாக்டர் ரூமில் உட்காந்து அழுகுறேன், கதறேன். நான் என்ன நினச்சி கதறல, எனக்கு வழி தெரியல, எனக்கு வாழ தெரியல, எனக்கு அப்பா தேவை அப்படின்லாம் கதறலண்ணா. எனக்கு கீழே இருக்கிற அந்த தம்பி தங்கச்சியில் யார் கையில் ஒப்படைக்கிறது? தாய் இல்லை, தகப்பன் தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் போயிட்டாலும் இந்த பிள்ளைங்க அனாதை ஆயிடுவாங்க. யாரும் இந்த பிள்ளைங்களை வச்சு பராமரிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நான் கதறேன். டாக்டர் ரூமில் உட்காந்து நான் அழுகுறேன். சார் நான் கேட்குறேன், இன்னசென்ட் போல கேட்குறேன், சார் எத்தனை தர்றேன், எவ்வளோ நாள் பணம் தரேன் சார், நீ எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர் சொல்லி முடிச்சு நான் அப்படியே நான் அழுகிறத அப்படியே பார்க்குறாரு. தேமை அழுகுறேன். எப்படியாவது காப்பாற்றுங்க சார், கையெடுத்து கும்பிட்றேன். அவர்கிட்ட கேட்குறேன். அவர் சொல்லி அப்படியே உட்காந்து, அதுக்கப்புறம் அவர் பேசலை. காப்பாற்ற முடியாதுப்பா, 3 மாதம் உங்கள் அப்பா உயிரோடு இருப்பார், அதுக்கு மேலே உங்கள் அப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கடைசி கிடந்தான் அப்படின்னாரு. நான் அழுது உட்காந்து அழுதேன். என்ன டாக்டர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். கடைசியாக கேட்டேன், வேறு வழியே இல்லையா சார் அப்படின்னு. இல்லை அப்படின்னாரு. கண்ணை தொடச்சிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். எங்கள் அப்பா கேட்டாங்க, என்னப்பா சொன்னாங்க? காப்பாற்றலாம்னு சொல்லிட்டாங்கப்பா, இந்த மெடிசன் கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க, காப்பாற்றலாம்னு சொல்லிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவை விட்டுட்டு நான் தஞ்சாவூர் போனேன். அங்கே தான் எனக்கு அந்த இன்சிடென்ட் காத்திருந்துச்சு. தஞ்சாவூரை விட்டு நான் வெளியில் போயிட்டேன். போகும்போது என்னோட ஒரு முஸ்லீம் தகப்பனார் இருந்தார். 1966 பிஏ இங்கிலீஷ் படித்தவர். அவர் நிறைய அட்வைஸ் பண்ணார். செங்கட்டு இதில் இருக்காத, சீக்கிரம் வெளியில் போயிடு, ஆக நல்ல ஒரு படிச்சிருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக போயிடலாம், போயிடு அப்படி இப்படின்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்துகிறார். இப்போ நான் வாழ ஆசைப்படுறேன். நான் யாரெல்லாம் கள்ளநோட்டில் ஏமாற்றணும், கொடுத்து வழியில் போலீஸை வச்சு நான் பிடிச்சி மடக்கணும், அவங்கெல்லாம் என்னை கொல்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நான் வாழ ஆசைப்படுறேன். வாழ்வதற்கான வழியே கிடையாது, என்னை காப்பாற்ற யாரும் கிடையாது. இந்த 24 போலீஸ் வந்து என்னை தேடினப்ப அந்த பகுதியிலேயே பிரம்மாண்டமான ஆட்கள், எல்லா வகையிலும், ஜாதியில், அந்தஸ்தில், எல்லாவற்றையும் உயர்ந்தவங்களாம் நடுங்கி விலகிட்டாங்க. செங்கிட்டு எங்களை உன்னை என்னால் இது பண்ண முடியாது, ஏதாவது நீ பண்ணி பாரு, நாங்கள் எதுவும் வர முடியாது, பெரிய கேஸாக வச்சுருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து ஓடுனாங்க. ஆக இந்த கட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எல்லாம் பஸ்ஸில் உட்காந்து போவீங்க, நான் திறந்த முகத்தில் போக முடியாது. பஸ்ஸில் உட்காந்து கையை மூடி வச்சுட்டு கர்ச்சிப்பில் முகத்தை மூடிக்குவேன். கொரோனா டைமில் எப்படிலாம் கட்டியிருந்தோமோ அதே மாதிரி தான் நான் பஸ்ஸில் போக முடியும். நான் இந்த முகத்தை காட்டி போக முடியாது. திருவாரூர் மாவட்டம், நாகை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி, இப்படி சுற்றி இருக்கிற அந்த டெல்டா பகுதி மாவட்டங்களில் நிறைய பேரை நான் ஏமாற்றிட்டேன். இப்போ எல்லாரும் உண்மை தெரிந்து என்னை கொல்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்போ நான் போயிட்டேன். ஒருத்தர் எப்படியாவது இந்த கடனெல்லாம் நம்ம கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலாக ஒருத்தர் ஒரு இடத்துல கலோடு தர்றாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் இல்லை. அதனால் அது எல்லாமே ஏமாற்றம்னு வச்சுங்களேன், எதுவுமே கிடையாது ஏமாற்றம். அப்போ நான் போயிட்டு எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து போயிட்டு நான் வர்றேன். என்னுடைய உறவுகளுக்கெல்லாம் தெரியாது நாங்கள் இருக்கிறது. ஏன்னா போலீஸ் கேஸில் நான் வந்து பயந்து போய் அங்கே இருக்கிறேன். 3 மாதம் காலி பண்ணிவிட்டு தஞ்சாவூரை ரூமை சாத்தி போட்டு போயிட்டு அங்கே போயிருக்கிறேன். அப்படின்னு நான் அங்கே இருக்கும்போது போயிட்டு 3ஆவது நாள் ஊருக்கு போகிறேன். அப்படி நான் போகும் பொழுது அங்கே என்னுடைய பெரியம்மா வீடு பூட்டி கிடக்கு. எந்த வீட்டில் நான் எடுத்து போனேன்னா அந்த வீடு பூட்டி கிடக்கு. நான் அப்படி நின்று பார்க்குறேன், என்ன வீட்டில் ஒருத்தர் இல்லையே, பூட்டி இருக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு மாமா ஒருத்தர் வந்தார். தம்பி எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்டார். என்னம்மா சொல்லுங்கள் அப்படின்னு. நல்லது, உங்கள் அப்பா செத்து போயிட்டாரியா அப்படின்னாரு. எனக்கு இடி விழுந்தது மாதிரி இருந்துச்சு.
3வது மாதங்கிறத நான் மறந்துட்டேன். 3 மாதம் தான் உங்கள் அப்பா உயிரோடு இருப்பான்னு சொல்ல நான் மறந்துட்டேன். கதறினேன், அழுதேன். அந்த நடு தெருவில் அந்த வாசல் கதறேன். சரி, இப்போ இந்த சைக்கிள் இருக்கு, இப்போ அங்கேருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் என்னுடைய சொந்த ஊர். அழுது புலம்புறேன். ஐயோ, இந்த பிள்ளைங்க அனாதை ஆகிட்டாங்களே, இந்த பிள்ளை அனாதை ஆகூட நினச்சோம், இந்த பிள்ளை அனாதை ஆகிட்டாங்களே, யார் கையில் ஒப்படைக்க போகிறோம், யார் பராமரிப்பா, நம்மளும் வாழ முடியாத சொல்ல இருக்கிறோமேன்னு சொல்லி நான் அதெல்லாம் நினச்சி கதறேன். நான் எங்கேயோ இந்த பிள்ளைகளோடு நான் ஓடிடலாம். நான் பின்னி நின்னது இந்த பிள்ளைகளால் தான். இல்லை, நான் மாநிலம் விட்டு மாநிலம் எஸ்கேப் ஆகிருப்பேன். இந்த பிள்ளைகளுடைய காரியம்தான் என்னை இழுத்து தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்தில் குடியிருக்க வச்சிச்சு. கதறினேன், போனேன். 3வது நாள் எங்கள் அப்பாவுக்கு சடங்கு செஞ்சுட்டு பால் ஊற்றிட்டு வர்றாங்க. சுடுகாட்டில் 12 மணி. நான் போகிறேன். என் தம்பி தங்கச்சி என்னை பார்த்தோன்னே கதறாங்க. அந்த காட்சி இன்னும் என் கண் முன்னால விட்டு மறக்கலை. மாலை 3-4 மணி கதற, அழுவர் புலம்புறான். முகமெல்லாம் எனக்கு வீங்கி போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல, யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு தெரியல. எந்த கார்டியனும் கிடையாது. யாரும் முன் வந்து சாப்பாடு போட்டு பிள்ளை படிக்க வைக்க ஒரு நபர் கூட கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. அழுத. எல்லாரும் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. பா, நீ தான் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற, நீ அழுது ஏதாவது உடம்புக்கு கேட உண்டாக்காத அப்படிலாம் சொன்னாங்க. ஒரு வார்த்தையை நீ ஆறுதல் படுத்தலை. 16வது நாள் கருமாதி முடிஞ்சிச்சு. எங்கள் சாமியாட்ட சித்தப்பா சொன்னார், டே பெரிய மந்திரண்டா அது, நம்ம குடும்பத்துக்கு மந்திரவாதிட்ட போலண்டா, வாடா. மன்னார்குடி ஊரை நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே சேராங்குளங்கிற ஒரு இடத்துல ஒரு மந்திரவாதி இருந்தார். 80 வயசு மேலே ஒரு தகப்பன், பழுத்த ஒரு பழம். அங்கே போகும் பொழுது 30 பேர் குறைவில்லாமல் உட்காந்துருந்தாங்க. எல்லா ஜாதி மக்களும் அதில் இருந்தாங்க. அதில் எல்லாரும் சாட்சி சொல்கிறாங்க. அதில் முஸ்லீம்கள் வந்திருந்தாங்க, இந்துக்கள் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அவர் சொன்னதெல்லாம் சாட்சி சொல்கிறாங்க. ஐயா, நீங்கள் சொன்னது இப்படி நடந்துச்சு, அந்த பொருள் கிடச்சிச்சு, பாரிலேருந்து என்னோட வீட்டுக்காரர் கடிதம் போட்டார், பணம் அனுப்புறது, இதெல்லாம் காதில் கேட்டு உட்காந்துருக்கோம். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒன்று சொல்கிறாங்க. அவர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. செயின் நகை காணா போனது நீங்கள் சொன்ன இடத்துல கிடந்துச்சு இப்படிலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறத பார்த்தோன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பரவாயில்ல, இவர் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு உட்காந்துருக்கிறேன். என்னுடைய டேன் வந்த பொழுது ஒரு பேரை கேட்டார். பேரை சொன்னேன். ஒரு எலுமிச்சம்பழத்தை மைத்தடன் அவர் கண்ணாடி வச்சு அப்படியே பார்த்தாரு. 2 நிமிஷம் பார்த்துட்டே இருந்தார். அப்புறம் அது சவுண்டு வந்திருக்கும் போது தெரில, அதை கேட்டுட்டு பேசுகிறாரு, திரும்ப பேசுகிறாரு. யாரும் சொல்லும் போது இவன் போட்டுக்கிறாரு, அப்படிங்கிறாரு. அதுலேருந்து சவுண்டு வருது, பேசிகிட்டே இருக்கிறாங்க, கொட்டு கவனிச்சிட்டு இருக்கிறோம். சொன்னார், அப்படியே வச்சார், அப்படியே ஒரு சோர்வோடு அப்படி வச்சார். உங்கள் அப்பா செத்து இத்தனை நாள் ஆகுது அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா, அப்பா செத்துட்டாங்க அப்படின்னா. உங்கள் அப்பா நுரையீரல் கட்டு செத்துருப்பாரு அப்படின்னாரு. ஆமையா, நுரையீரல் கட்டு செத்து போட்டாங்க. ஒரு டாக்டர்ல இவர் மந்திரவாதி. உங்கள் அப்பாவுக்கு 7 வகையான மந்திரம்ப்பா, உங்கள் அம்மா வீட்டை விட்டு போய் இத்தனை வருஷம் இருக்குமா அப்படின்னாரு. எல்லாருமே அப்படி எழுதி கொடுத்தது மாதிரி சொல்கிறார். கரெக்டாக எல்லாத்தையுமே சொல்லி வந்தார். ஆமாம், உங்கள் அம்மா வீட்டுக்கு வர முடியாதுப்பா, அடுத்தது உங்கள் அம்மா சாவாங்க. எங்கள் அண்ணன் உட்காந்துருக்காரு என் கூட, அவர் கல்யாணம் ஆகிட்டு. அடுத்து உங்கள் அண்ணன் சாவார். பேப்பரில் எங்கள் குடும்பத்தின் பேரை கடைசி தம்பி வரை எழுதி கொடுத்தது போல, நான் எழுதி கொடுக்கல, என் பேரை மட்டும் தான் கேட்டார். ஒவ்வொன்றும் கடைசி தம்பி வரை சொல்கிறாரு. ஒருத்தரையுமே உங்களை உயிரோட காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டார். நான் மந்திரவாதி காலில் விழுந்து அழுதேன். மந்திரவாதியை கும்பிட்டேன், காலில் விழுந்தேன். இவ்வளவு சொல்லியிருக்கிறாரு. டாக்டர்கிட்ட போனோம், நம்ம இங்கே வந்து அப்பாவை காப்பாற்றிருக்கலாமே, ஐயோ நம்ம தவறான இடத்துக்கு போயிட்டோமே, தெரியாமல் போச்சு இந்த இடம் அப்படின்னு சொல்லி நான் பதறேன். அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த டாக்டர் வந்தால் காப்பாற்றிருக்கலாம், இந்த இடத்துல இந்த மருந்து காப்பான்னு சொல்லும் போது நம்ம பறி கொடுத்து நம்மளை ஒரு நபரை இழந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் பதறேன், கதறேன். அவர் காலில் விழுந்து அழுவுறேன், ஐயா எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் கதறேன். நான் அழுததை அப்படியே பார்க்குறாரு. அவர் தேமி அழுகிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. முடியாது தம்பி அப்படின்னாரு. ஏன்னா முயற்சி பண்ணுறேன், முடியாது அப்படின்னாரு. ஒரு மஞ்சள் பவுடர் கொடுத்தாரு. இந்த பவுடரை உங்கள் அம்மா தேடி கொடுங்க, உங்கள் அம்மா வீட்டில் தங்குவாங்க அப்படிங்கிறாரு. முயற்சி பண்ணுறேன், ஆனால் உத்தரவாதம் கிடையாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், எத்தனை ஆயிரம் நாளும் பணம் தர்றேன் ஐயா, குடும்பத்தை காப்பாற்றுங்க. மறுபடியும் அதே வார்த்தை நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், முடியாது. கலங்கி போய் நின்ன, எல்லாரும் சாக போகிறோமே, குடும்பமே சாக போதே, இப்படி காப்பாற்றுவர் யாருமே இல்லையே, இவ்வளோ பெரிய மந்திரவாதி அவரே முடியாதுன்னு சொல்கிறாரு. நான் கலங்கினேன். 35 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இந்த மேடை நான் கதறேன். அந்த நாளை நினைத்து தனித்து விடப்பட்ட ஒரு நேரம், உதவும் கரங்கள் இல்லாத ஒரு நேரம். காப்பாற்றுவார்கள், இவர்கள் காப்பாற்றுவார்கள், அவர்கள் காப்பாற்ற நம்பிக்கை எல்லாம் தொலைந்து போன ஒரு நாள் அது.
மரணம் மட்டுமே கண்முன்னால் நின்ற ஒரு நாள். எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க? மரணம் மட்டும்தான் கண்முன்னால் இருக்கும், வேற எதுவுமே இருந்திருக்காது. நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாற்றுன்னு சொல்றது யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அது. அவர் சொன்ன அழுகை பார்த்து சொன்னார், முயற்சி பண்றேன்ப்பா அப்படின்னாரு. அந்த மருந்து வாங்கிட்டு ஊருக்கு வந்தோம். வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் இல்லை, யாராவது சொல்லுவாங்க அங்கே போய் பார்த்தலாம் அப்படின்னு வச்சுட்டு நான் தஞ்சாவூர் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்த 2 தம்பியும் தங்கச்சிகளையும் என்னோட பிறந்த ஒரு அண்ணன், எங்கள் அப்பாவுடைய முதல் தரத்து பிறந்த ஒரு அண்ணன், 2 பேர்த்தையும் பிரித்து விட்டோம். ஆடு மாடுகளை பிரித்து விடுறது போல. அந்த பிள்ளைகளை நீ வச்சிங்க, இந்த பிள்ளைகளை நீ வச்சிங்க, நான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன், சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை பிரித்து விட்டாங்க. கொஞ்சம் தூரம் நடக்கிறேன், விட்டு என்ன சபை இருக்கிற இடத்துக்கு நான் நடக்கிறேன். இந்த சொந்த கிராமத்தில் இருந்து ஒரு 100 அடி தூரம் நான் நடந்திருப்பேன். என்னுடைய தம்பி தங்கச்சி, கடைசி தம்பி தான் இறுக்கி பிடிச்சிட்டேன். கதறாங்க, அழுகுறாங்க, சத்தம் போட்டு அழுகுறாங்க. அண்ணா எங்களை விட்டு போகாதீங்க, அப்பா இருந்தாங்க எங்களுக்கு, அப்பாவும் இல்லை, அப்பா எங்களை விட்டு போயிட்டாங்கண்ணா, அம்மா இருந்து எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அம்மாவும் இல்லை, நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம், நீங்களும் எங்களை விட்டு போறீங்க, வேண்டாண்ணா எங்களுக்கு வாழ பிடிக்கல, ஏதாவது விஷம் மருந்து வாங்கி எங்களை கொண்டுட்டு போங்க, எங்களை உயிரோடு விட்டு போகாதீங்க. 11 வயசு 12 வயசு பிள்ளைகள் வாயிலிருந்து வந்த வார்த்தை, வாழ பிடிக்கலன்னா விஷ மருந்து வாங்கி எங்களை கொண்டுட்டு போங்க, எங்களை விட்டுட்டு போகாதீங்க. எனக்கு அதுக்கு மேல் அடக்க முடியல. கடவுளே இல்லையா அந்த உலகத்துல? கடவுள் இல்லாத உலகத்துல பிறந்துட்டோம். எத்தனையோ தெய்வத்தை சொல்றாங்களே, ஒரு தெய்வம் கூட நம்மளை காப்பாற்ற இல்லையே. எனக்கு இயேசுவே தெரியாது, இயேசு அற்புதம் செய்கிறவங்கள எனக்கு தெரியாது, இயேசு காப்பாற்றுவேன் எனக்கு தெரியாது. நான் வானத்தை பார்த்து பேச, ஒரு கடவுள் இல்லையா, ஒரு தெய்வம் கூட இல்லையா அந்த உலகத்துல? தெய்வம் இல்லாத உலகத்தை பிறந்துட்டோமா? வாலி வயசு ஒன்று தாய் இருக்கணும், தகப்பன் இருக்கணும், யாருமே இல்லையே, ஒருத்தருமே இல்லை. கதறினேன், அழுதேன், புலம்பினேன். கடவுள் இல்லையா, கடவுள் இல்லையா, கடவுள் இல்லையா, தெய்வம் இல்லையான்னு நான் சொன்ன பொழுதெல்லாம் நிச்சயமாக இயேசுக்கு என் சத்தம் காதிலே தொனித்திருந்திருக்க வேண்டும். அந்த சத்தத்துக்கு பதில் தான் இன்றைக்கு உங்க மத்தியில் ஊழியக்காரனாக வந்து நின்று கொண்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டா. நான் சொன்னேன், உங்களை விட்டு நான் போக மாட்டேன்ப்பா, எங்கேயே நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி தங்கச்சியோட தங்க ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதன் பிறகு நான் தஞ்சாவூர் போகல, திருச்சி போகல, ஊட்டியானிலே தங்க ஆரம்பிச்சேன். நான் இருக்கிற அந்த சொந்த கிராமம் சுபத்திரியம். அந்த ஊட்டியானி அந்த வீட்டில் நாங்கள் தங்க முடியாது. பகலில் மாலை 6 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் அந்த கதவை தட்டும் பிசாசு, கதவை பிடிச்சி ஆட்டும். ஓடி வந்து பார்த்தா அங்கே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. வேற பயமுறுத்துன்னு பார்த்தா அந்த செய்வன் அந்த அளவுக்கு இருந்திருக்கு, செய்வனு பெரிய அளவுக்கு இருக்குன்னு. ஆனால் மந்திரவாதி எங்கள் அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டுன்னு சொல்லலை, அவங்களை வீட்டில் தங்க விடலப்பான்னு தான் சொன்னார். ஆனால் எங்கள் அம்மா பைத்தியம், எங்கள் அம்மா பிச்சை எடுத்தாங்க, ஒரு ஊராக பிச்சை எடுத்தாங்க, கோயிலாக பிச்சை எடுத்தாங்க, கடை வீதிகளெல்லாம் பிச்சை எடுத்தாங்க. எங்கள் அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டாங்க. அப்படிங்கிறது நான் தஞ்சாவூர் ஆத்மநேச சபைக்கு வந்த பிறகுதான் எங்கள் அம்மா பைத்தியமானதை நான் தெரிந்து கொண்டேன். எங்கள் அம்மா பைத்தியமாயிட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவரையும் நான் தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் என்னோட குடும்பம் தள்ளப்பட்டது. கடைசி நிலைக்கு போனோம், வாழ்வதற்கான வழி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிலையில தான் என்னுடைய சித்தப்பா மகள் 17 வருஷம் ஆஸ்மா வியாதியில் பாதிக்கப்பட்டவங்க. பட்டுக்கூடலேருந்து ஒரு ஆசிரியர் வர்றாரு, என் அக்காவை பார்க்குற, என்னம்மா இப்படி ஆகிட்ட அப்படிங்கிறாரு. இல்லைப்பா, வியாதி முத்தி போச்சு, டாக்டர் கைவிட்டாங்கப்பா, டாக்டர் நாள் வச்சுட்டாரு. எங்கள் அக்கா ஈரத்தில் நடக்க முடியாது, பச்சை தண்ணி குடிக்க முடியாது, ஃபிட்ஸ் வந்துடும், வேஸ்டிங் ப்ராப்ளம் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அவங்கள பார்த்துன்னு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, என்னம்மா இப்படி ஆகிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் பொண்ணு சபைக்கு போகுது, நீ அந்த சபைக்கு போ, அவங்க ஜெப எண்ணெய் கொடுப்பாங்க, அந்த எண்ணெய் நீ சாப்பிட்டா சுகமாயிடுவோமா அப்படின்னு மது குடி போதையில் வந்து ஆசிரியர் சொல்கிறார். போதையில் வந்து முத நாள் சொன்னது அடுத்த நாள் ஞாபகம் இருக்காது. ஆனால் கரெக்டாக போய் அந்த புத்தகத்தை என்னுடைய அக்காவுக்கு அனுப்பி வச்சார். காரணம், அவர் முத நாள் சொன்னது அந்த போதையில் மறுநாள் மறக்காமல் போனது காரணம்,
இன்றைக்கு உங்கள் மத்தியில் என்னை ஊழியக்காரனாக நிறுத்துவதற்காக அன்றைக்கு தேவன் அவருக்கு ஒரு ஞாபகத்தை கொடுத்தார். எங்கள் அக்காவுக்கு சுவிசேஷம் சொன்னது நல்ல நிலையில் உள்ளவங்க இல்லை, மதுபானத்தில் போதையில் வந்தவர் தான் இயேசுவை பற்றி சொன்னது. அந்த போதையில் வந்தவர் சொன்ன சுவிசேஷத்தை கேட்டு தான் நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதமான சாட்சி நாளை கேட்கலாம். எழுந்து